எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி ஒரு ஹார்வெஸ்டிங் வீடியோ தாங்க. என்னென்னா இது முருங்கைக்காய் தான். எல்லாருக்குமே தெரியும் முருங்கைக்காய் எப்படி இருக்கும்னு. இது முருங்கை மரம் தாங்க. அதுக்கு முன்னாடி இது காய் பறிக்கிறதுக்குள்ளே நம்மளுக்கு சுக்கிட்டி பழம் கண்ணுக்கு பட்டுருச்சு. இதை பறித்து வாயில் போடலின்னா வாய் கம்முன்னு இருக்காது. அதை பண்ணிட்டுங்க அப்புறம் முருங்கைக்காய் தேடிட்டு இருந்தோம். கொஞ்சம் பிஞ்சாக இருக்குது. அங்கங்கே தான் முத்தின காய் இருந்தது. கண்டுபிடிச்சி ஒன்று பறிச்சாச்சு. அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா வேலி அந்த பக்கமாக போய் விழுந்துருச்சு. அப்போது விடுமான்ட்டு கொக்கி பிடிச்சி இழுத்து பார்த்தா ரெண்டாக உடஞ்சே போச்சுங்க. ஐயோ பாவம், என்னை விட்டுடா சாமி அப்படிங்கிற மாதிரி முருங்கைக்காய் அழுதுருச்சு. இன்னொன்று பாருங்கள், மரத்துலேயே பிடிச்சி கேட்ச் பண்ணியாச்சு. அங்கங்கே கண்டுபிடிச்சி ஒரு 10 காய் கிடச்சிதுங்க. இவ்வளோ மரம் இருந்துமே நம்ம பக்கத்து வீட்டு காய் பறிக்கலைன்னா நல்லா இருக்காது இல்லைங்க. அந்த மரம் பாருங்கள், இந்த பக்கமாக வந்து என்னை பறின்னு சொல்கிற மாதிரியே இருந்தது. சரின்னு அங்கேயும் போய் ஒரு 2 காய் பறிச்சிட்டு வந்துட்டேன். இதுக்கு நடுவில் பார்த்திங்கன்னா ஒரு டிஐஒய் பண்ணியிருக்கேங்க. இங்கே என்ன டிஐஒய்ன்னு கேட்குறீங்களா? குருவியெல்லாம் கத்திகிட்ருக்குது பார்த்திங்களா? அடிக்கடி இங்கே நிறையா குருவி வருங்க. அந்த சொரக்காய் ஒன்று காஞ்சு போனது கிடந்தது. அதை வந்து இந்த மாதிரி ஒரு பேர்ட் நெஸ்ட் மாதிரி பண்ணி மாட்டி விட்ருக்கேங்க. இன்னும் குருவி வரல, எப்போ குடி வரும்னு தெரியல. அடுத்ததாக 2 பப்பாளி இருந்துச்சுங்க. அதையுமே கையிலேயே எட்டி பறிச்சாச்சு. அவ்வளோதாங்க இன்றைக்கியோட ஹார்வெஸ்டிங்கு. அப்படின்னு நினச்சிட்டு இங்கே வந்து பார்த்தா என் ஷாலில் ஒன்று மாட்டிகிட்டு இருக்குது. எனக்கே தெரியாமல் நான் இதை ஹார்வெஸ்ட் பண்ணிட்டு வந்திருக்கிறேன். இது ஒரு புல்லுங்க. இது பேர் என்னன்னு எனக்கு தெரியல. இது ட்ரெஸ்ஸுலலாம் பட்டுச்சுன்னு வைங்களேன், இப்படி தாங்க ட்ரெஸ்ஸை பிடிச்சி நல்லா ஒட்டிக்குது. அதை பிரித்து எடுக்கிறதுக்குள்ளே நம்ம ட்ரெஸ்ஸு கிழிஞ்சு போயிடும் போல் இருக்குது. இது பேர் என்னன்னு தெரிஞ்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். அவ்வளோதாங்க இன்றைக்கியோட ஹார்வெஸ்டிங். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.